25 மாடு பேருந்தப்ப இரண்டாவது சுற்று சரி பள்ளி வைக்கிற மாடு பார்க்கலாம். கண்டன் கலரம் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அலங்காநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழக்கரை அப்படின்ற இடத்துல இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட செலவில் கட்டியிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவல் அரங்கத்தில் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு 3000க்கு மேற்பட்ட மாடுகள் வந்து திறக்க வரக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னா சிஎம் வந்திருக்காங்க. இந்த ஏறுதழுவல் அரங்கத்தை பற்றி நம்ம கருத்து கேட்டு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கோம். வாங்க போகலாம். ஆனால் இப்போ வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதை நீங்கள் எப்படின்னு பார்க்குறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அலங்காநல்லூர் நாங்கள் போய் பார்க்க முடியாது. அங்கே இருக்க இப்போ மீடியாக்காரங்களும் அரசியல்வாதியும் பார்ப்பாங்க. உள்ளூர்காரங்களும் இடம் பிடிக்க நாங்கள் போனாலும் பார்க்க முடியாது. அது ரொம்ப சீக்கிரம் போனாலும் பார்க்க முடியும். இங்கேருந்து நாங்கள் லேட்டாக காலைல 10 மணிக்கு மேலே கிளம்புனோம். 10 மணிக்கு கிளம்புனாலும் இங்கே வந்து நல்லா பார்க்க மாதிரி இருக்குது. அதே போல் சேஃப்டியெல்லாம் பார்க்க மக்கள்லாம் போய் பார்க்குறதுக்கு இதாக இருக்குது. மாடி வெளியே இடமும் நல்லா தனிப்பட்ட முறையில் அமைச்சிருக்காங்க. அங்கெல்லாம் அலங்காநல்லூர் ஊருக்குள்ளே போய் கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கே தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் தனிச்சேத்துலேருந்து வரோம். தனிச்சேத்துலேருந்து வரீங்க. நீங்கள் மாடு வளர்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் மாடு வளர்க்குறோம். மாடுபிடி வீரரும் இருக்காங்க எங்கள் வீட்டில். எங்கள் அண்ணன், தம்பி, மாமா எல்லாமே மாடு பிடிக்கிறவங்க தான். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனும் மாடு வளர்க்க தான் செய்கிறாங்க. குடும்பமே நல்லா வந்து மாடுகள் பாரம்பரியமாக இது பண்ணுறீங்க. மதுரைக்காரங்க நாங்கள் கெத்தாக இருப்போம்ல, சொல்லவா வேணும். மாடு பிடிக்கிறது, மாடு வளர்க்குறது அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். சூப்பர்க்கா. இப்போ மாடு அவுத்துருக்கீங்களா? இந்த 50வது மாடு வருது. நாங்கள் இந்த அலங்காநல்லூரை காட்டிலும் நல்லா பண்ணியிருக்காங்க. அலங்காநல்லூரை காட்டிலையும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அலங்காநல்லூர் தான் அது ஒரு பெருமை எங்களுக்கு. பாலமேட்டுனா அது ஒரு பெருமை. இது வந்து பொதுவாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து ஊரோட பெருமைன்னு சொல்ல முடியாது. மதுரைக்கு இது பெருமையாக இருக்குது, எங்களுக்கு பெருமையாக இருக்குது, மதுரைக்காரங்களுக்கு. உண்மையிலே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தமிழோட பாரம்பரியத்தை வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு இதுதான் தொடர்ந்துருக்காங்க. உண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எங்களோட நன்றி. இல்லை, மாடுகள்லாம் அவுத்துருக்காங்க. மாடுகள்லாம் பரிசில் எந்த மாதிரிலாம் தராங்க? மாடுகளுக்கு மாடுபிடி வீரர்களுக்கு எப்படிலாம் தராங்க? மாடுகளுக்கு பரிசு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரு முதல் மாடுக்கு, அடுத்து முதல் மாடுபிடி வீரருக்கு தரமான கார் ஒரு 15 லட்சம் 20 லட்ச ரூபா காரெலாம் கொடுத்து இந்த விழா வந்து சிறப்பாக நடத்திக்கிருக்காங்க. இது இப்படியே பண்ணால் தமிழோட பாரம்பரியம் வந்து காப்பாற்றப்படும். இப்போ வந்து நீங்கள் அலங்காநல்லூர், பாலமேடு இந்த மாதிரிலாம் லாண்டு இருந்துருக்கீங்க. இப்போ வந்து இங்கே கீழக்கரையில் லாண்டது உங்களுக்கு எப்படி இருக்குது? மகிழ்ச்சியாக இருக்கனே. முதல் ஸ்டேடியம் கட்டி ஜல்லிக்கட்டு விடுறதுனால ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழர்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து மகிழ்ச்சி, ஆரோக்கியத்தக்க ஒரு விஷயம்னே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆனால் பிறந்ததுலேருந்து ஜல்லிக்கட்டு பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது என் பையனை கூட்டிகிட்டு வரணுன்ற அளவுக்கு இருந்துச்சு. எல்லா சேஃப்டியுமே இருக்குது. பெண்களுக்கு இது வரைக்கும் இப்போ ஆண்கள் மட்டும் தான் ஜல்லிக்கட்டுனா ரொம்ப இதாக போவாங்க. ஆனால் இந்த டைம் பெண்களும் வரலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஸ்டேஜை பார்க்கும்போதே இருக்குது. ஒரு டைம் இல்லை 10 டைம் கூட இங்கே வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. யார் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். நாங்கள் முதல் தடவை அப்போ தான் வர்றோம். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப தமிழ்நாடு அரசுக்கு மிக்க நன்றி. இன்று ஒரு மிக சிறப்பான நாளாக எங்களுடைய வாழ்க்கையில் கருதுகிறோம். ஏன்னா இது வரைக்கும் ஜல்லிக்கட்டை வந்து நாங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக தான் பார்த்துருக்கோம். என்னுடைய வயசு வந்து 60. இந்த 60 வயசில் இப்போ ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இன்றைக்கி பார்த்தோம். உண்மையிலே வீரர்கள் வந்து இந்த மாதிரி உயிரை கொடுத்து ஒரு காளை அடக்கிறத நேரில் பார்க்குறதுக்காக இந்த அருமையான ஏற்பாட்டை மதுரை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட மாற்றுத்திறன் நல அலுவலர், குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு நன்றி. ஏன்னா அவருடைய மாற்றுத்திறனாளி தனிப்பட்ட முறையில் அருமையான ஒரு கவனிப்பை அவர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறனால தான் அதிகாரிகளும் எங்களை வந்து ஒரு இதாக மதிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்ததில்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு பேர் ரொம்ப சிறப்பு. ஆனால் இன்னைக்கு பொறுத்த மட்டும் இந்த அருமையான விஷயத்தை மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கத்திலேருந்து ஒரு 50 பேரும் கிட்டத்தட்ட 5-6 சங்கங்கள், அதாவது தேசிய மாற்றுத்திறன் இளைஞர் மன்றம், அனைத்து வகை மாற்றுத்திறன் மகளிர் நல்வாழ்வுரிமை சங்கம், கலை அறக்கட்டளை, அதுபோல் தவழும் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு, காதுகளாதார அமைப்பு, அனைத்து வகை பாதுகாப்பு அமைப்பு, இவங்க பூராமே பார்த்திங்கன்னா எல்லாரும் மாற்றுத்திறனாலும் கூட்டு வந்ததில் இங்கே என்ன ஒரு பெரிய நல்ல வசதினா, இவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் ஒரு ரேம்ப் வசதியோட ஒரு சிறப்பு கவனத்துடன் எங்களுக்குன்னு ஒரு தனி கவனம் எடுத்து எங்களையும் ஒரு சிறப்பு விருந்தினராக இந்த இடத்துல வைத்து பார்த்தது தான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளி சார்பாக நாங்கள் இங்கே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் வந்து தலைவர், மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கம், மாநில துணைத்தலைவர், தமிழ்நாடு மாற்று சங்க கூட்டமைப்பு, உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் இங்கே வந்துருக்கீங்க? ஆமாம், ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். மதுரையிலேருந்து வந்திருக்கோம். இந்த மாதிரி மதுரை மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கம் மூலமாக எங்கள் தலைவர் பூபதி சார் அவர்களோட ஒத்துழைப்பில் வந்திருக்கோம். நாங்கள் இது வந்து கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்
மு.க. ஸ்டாலின் தலைமையில் திறந்துருக்காங்க. அது வந்து எங்களுக்கான முத்தாய்ப்பானது என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளை வரவழைச்சு அவங்களுக்கு தனி இடம் ஒதுக்கி அதில் மூலமாக எங்களுக்கு பார்வையிட செய்தது எங்களோட எப்படி சொல்கிறது, எங்களோட ஒரு ரொம்ப நெடுங்காலம் ஒரு இதாக இருந்தது, கனவாக இருந்தது. ஏன்னா வந்து நிறைய பழசெல்லாம் பார்த்திங்கன்னா சேஃப்டி இல்லாமல் இருக்கும், பார்க்க முடியாமல் வசதிகள்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ வந்து அந்தவெல்லாம் இல்லை, எல்லாமே சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு ரேம்ப் வசதியிலேருந்து பார்வையாளருக்கு பாதுகாப்புலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுத்து எங்களுக்கு எஸ்கார்டு எல்லா ஏற்பாடும் நல்ல முறையாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வருஷம் நடக்கும்போது எங்களுக்கும் ரொம்ப ஒரு உந்துதலாக இருக்கும். நம்மளோட பாரம்பரியத்தை வந்து ரொம்ப போட்டுறதுக்கு நாங்களும் ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். சொன்னால் நம்ம இன்றைக்கி போலீஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. வரவாடியில் வந்து பெஸ்ட்டுனா இன்றைக்கி போலீஸ் தான் சொல்லுவேன். சிறப்பாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. கண்டென்ட் கலவரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.